பிரைஸ் லார்ட். 3வது யோவான் 2வது வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய யோவான் வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் ஏசப்பாவுக்கு ரொம்பவும் பிரியமான சீஷன் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்குது. எப்பொழுதும் அவருடைய மார்பில் சார்ந்திருந்த ஒரு சீஷன், அவருடைய நேசத்தை அதிகமாய் அறிந்த ஒரு சீஷன் அப்படின்றதே நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் எல்லார் மேலேயும் தான் அன்பாக இருந்தார். ஆனால் யோவான் அந்த அன்பை அதிகமாக டேஸ்ட் பண்ணார், ரிசீவ் பண்ணார், அதையே சார்ந்து கொண்டிருந்தார். அதுதான் மற்ற சீஷர்களுக்கும் அவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ அந்த ஆத்துமா என்ற மனது அவருக்குள்ளே எப்பொழுதும் செழிப்பாக இருந்திருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை, இயேசுவின் அன்பை அதிகமாய் அறிந்திருந்ததுனால அந்த ஆத்துமா செழிப்புள்ளதாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். ஸோ நான் ஆத்துமா வாழ்வது போல் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்றார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுகமாக, செழிப்பாக, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவனுடைய ஆத்துமா மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த வார்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டிய வார்த்தையாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நாம் மனதை கலங்கடிக்கக்கூடிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம். அனுதினமும் அதுதான் அதிகமாக நம்ம காதுகளில் விழுறது. ஸோ நடக்கிற காரியங்களும் அப்படி தான் இருக்குது. அப்போ இன்றைக்கு என்ன தேவை? இன்றைக்கி நிறைய ஜப குறிப்புகள் பார்க்கும் பொழுது மனிதர்கள் அதாவது ஃபினான்ஸில் ஐஸ்வர்யம் வேணும், செழிப்பு வேணும், ஹெல்த்தில் செழிப்பு வேணும், உறவுகளில் செழிப்பு வேணும், ஸோ எல்லாத்துலேயும் ஒரு பரிபூரணம் வேணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜப குறிப்பாக இருக்குது. ஆனால் இதை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த செழிப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்றால் நம் ஆத்துமா செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஆத்துமா செழிப்புள்ளதாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியங்களிலும் அந்த செழிப்பை பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய ஆத்துமா செழிக்கக்கூடிய இடம் எது? நம்மளுடைய ஆத்துமா செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய மனது துர்மனசாட்சி நீங்க நல்ல மனசாட்சியோடு அந்த ஒரு தேவனோடு உள்ள ஒரு நெருக்கமான உறவில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா ஆத்தும நேசர், நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ஒரு நேசராக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஏதேனில் ஆதாம் விழுந்து போன பொழுது அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் அவனை தேடி வருகிறார். ஆனால் அவன் தான் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்குள்ள தப்பு செஞ்சிட்டோன்னு தெரிஞ்சு ஒரு பயத்துக்குள்ளே போய் அவன் ஒளிந்து கொள்கிறான். அப்போ இயேசு சிலுவைக்கு வந்த பிறகு அவனுடைய அந்த குற்ற மனசாட்சி நீக்கப்பட்டது. அதற்கு தான் மெயின் பர்பஸ். அவர் அங்கே இறங்கி வர்றார். ஸோ அந்த சிலுவையை நாம் உற்று பார்க்க நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித துர்மனசாட்சியும் அந்த ஒரு குற்ற உணர்வும் நீங்கி போகிறது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஸோ தேவ பலன், கிறிஸ்துவை குறித்த அறிவு, சிலுவையை குறித்த அறிவு, அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவர் அனுபவித்த ஒவ்வொரு அடிகளும் அந்த வேதனையும் எனக்கு உரிய எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார், அவர் எனக்காக பலியாயிட்டாரு அப்படின்றத பார்க்க அந்த இரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுவப்படப்பட நம்மளுடைய மனசாட்சி அங்கே கான்ஷியஸ் சுத்தமாகிறது. அப்போ அந்த துர்மனசாட்சி, அதான் எபிரேயரில் சொல்கிறாரு இல்லைங்களா, அதாவது அந்த கிருபாசனத்தில் கிட்டி சேர்வதற்கு நமக்கு புதிதும் ஜீவனமுள்ள ஒரு மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய மாம்சத்தின் திரையை கிழித்து. ஸோ அந்த மார்க்கத்தில் நுழைவதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ நம்மளுடைய மனசாட்சியில் ஒரு தைரியம் உண்டாக வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஸோ துர்மனசாட்சி நீங்க சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் சேர கடவோம் அப்படின்ற அந்த வார்த்தையும் அங்கே வருகிறது. அப்போ இன்றைக்கு என்ன தேவை? ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் ஆத்துமாவும் கிறிஸ்துவுக்குள் செழிப்புள்ளதாய் மாறும் பொழுது அவரை பற்றி அறிகிற அறிவில், அவருடைய அன்பில், அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நேசித்திருந்தார், அவர் இந்த அளவுக்கு ஒரு கிரயத்தை கொடுத்து இறங்கி சிலுவையில் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து பரமேறி சென்று எனக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார் என்றால் அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய ஆத்துமா செழிப்புள்ளதாக மாறுகிறது.
அங்கே இருக்கக்கூடிய எல்லா குற்ற உணர்வுகளும் அங்கு நீக்கப்படுகிறது. ஆனால் பரிதாபம் இன்றைக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ நாம் வந்து சபையிலும் விசுவாசிகளும் நாமும் கூட எதை அதிகமாக யோசித்து பார்க்கிறோம் என்றால், நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, பிறருடைய குற்றங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் திரும்ப திரும்ப அதன் மத்தியில் நாம் வந்து கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபாதார பலியையும் நோக்கி பார்த்து அந்த இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த உணர்வுக்குள் போகும்பொழுது மாத்திரம்தான் அந்த இடத்துல மனசாட்சி சுத்தமாகிறது, ஒரு மனிதன் பரிசுத்தமாக முடியும். திருவிருந்து எடுக்கிறப்ப கூட நம்ம வந்து பாவத்தை நினைவு கூறுவதை சொல்றோம். அது வந்து அதை காட்டிலும் சரியான மேன்மையான வழி என்னவென்றால், அவர் செய்த தியாகத்தை, அவருடைய அன்பை, அந்த சிலுவை பலியில மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது, அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்தார் என்ற அவருடைய வெற்றியை நினைவு கூறக்கூடிய இடமாகத்தான் அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக மனிதன் தேறினவனாக மாறுகிறான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எந்த மனிதனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக மாற்ற நாங்கள் அவரையே பிரசங்கிக்கிறோம் என்று. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய அறிவுல நிறைய குப்பை சேர்ந்திருக்கு. நாம் கேட்கிற செய்திகள், பார்க்குற காரியங்கள், உலகத்தை எல்லாமே மனுஷனுடைய கான்சியஸை இந்த இடத்துல வந்து அப்படியே டோட்டலாக டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை வந்து செழிப்புள்ளதாக மாறணும், எல்லாத்துலேயும் ஒரு நிறைவை பார்க்க வேண்டும் என்றால் அந்த டேமேஜான அந்த சோல் அது வந்து ஹீல் ஆகணும். அது எந்த இடம்? சிலுவைகிட்ட மட்டும்தான். சிலுவையை பார்க்க பார்க்க, அவரை உற்று பார்க்க பார்க்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்றார். ஸோ அவரை அறிகிற அறிவு, சிலுவையில் என்ன நடந்தது, அங்கு எனக்கு கிடைத்த வெற்றி என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து அந்த சிலுவையில் மரித்ததுனால பிசாசோடைய தலை அங்கு முற்றிலுமாய் நசுக்கப்பட்டது அப்படின்ற அந்த ஒரு அறிவுக்குள்ளேயும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த நேச வைராக்கியத்தையும் நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா செழிப்புள்ளதாக மாறுகிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு தேவை வந்து நம்மளுடைய இந்த உலகத்தின் தேவைகளை கேட்கிறோம், அதை விட முக்கியமானது நம்மளுடைய ஆத்துமா செழிப்படைய அவருடைய அன்பை அறிய வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று உணரவும், அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனே உடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எனக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். அப்போ பாருங்க, அந்த இடத்துல அவருடைய அன்பை அறிவதற்கு அவர் அங்கே இடத்துல ஜெபிக்கிறார். ஸோ அந்த அன்பினால் ஒரு மனிதன் நிரப்பப்படும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக சகல பரிபூரணமும் அங்கு வந்து சேர்கிறது. அப்போ தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாமே எங்கே இருக்குது? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிறதாம். ஸோ அவருக்குள் நாமும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் நிலைத்து நிற்கும் பொழுது அவனுக்குள் அந்த பரிபூரணமும் வெளிப்படுகிறது. ஸோ அவர் தான் திராட்சை செடி, நாம் கொடிகள். அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? அவரோடு இருக்கிற உறவு, அவரை குறித்த அறிவு, அவர் மீது வைத்திருக்கிற நேசம், பாசம், அவர் நம் மீது காட்டிய அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூரணத்தை பார்க்க முடியும். நம்மளுடைய ஆத்துமா செழிப்புள்ளதாக மாறுகிறது. நம்மளுடைய இருதயத்தின் காயங்கள் சுகமடைகிறது. எந்த மனிதனும் சுகப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை, எந்த மருந்தும் சுகப்படுத்த முடியாத நம்மளுடைய மனதை சுகமாக்க வல்லது கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான். அந்த சிலுவையை நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், அங்கு தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பின் உச்சம்தான் அந்த சிலுவை மரணம். அப்போ சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நோக்கி பார்க்கிற மனிதனுடைய மனது அங்கு வந்து குற்ற மனசாட்சி நீங்க அது நல் மனசாட்சியுடைய மாறி தேவனோடு இருக்கிற அந்த உறவுல ஸ்திரப்படுகிறது. ஸோ அந்த உறவுக்குள்ள நாம் ஸ்திரப்படும் பொழுது இந்த வாழ்க்கையில நாம் வந்து அந்த பரிபூரணத்தை பார்க்க முடியும். ஸோ கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நாம் அவருடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்வோம். நம்மளுடைய ஆத்துமாவை செழிப்புள்ளதாக மாற்றுவோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளோட ஸ்பிரிட் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் அது பெற்றுள்ளது. அப்போ நம்மளுடைய ஆத்துமா இங்கே சுகமாக இல்லாததுனால தான் அது வந்து நம்மளுடைய சரீரத்தில் வெளிப்படலை. அப்போ அந்த ஆத்துமாவை வந்து செழிப்புள்ளதாக மாற்றுவதற்கு நாம் வந்து இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு, அந்த ஆத்தும நேசரை நாம் அறியும் பொழுது பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலும் நாம் பலப்படுகிறோம். ஸோ அப்பொழுது நம் வாழ்க்கை பரிபூரணத்திற்குள் கடந்து வருகிறது.
எவ்வளோ பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தாவின் துணையோடு பிதாவுடைய வல்லமையில் நிறைந்து நாம் அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். அதுதான் நித்திய ஜீவன். ஸோ மரித்து அவரோடு நித்தியத்துக்கும் இருப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். அதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நமக்கு எவ்வளோ பெரிய மேன்மையான காரியங்களை செய்து முடித்து விட்டு சென்றிருக்கிறார். ஸோ நாம் வந்து சேர்ந்திருப்பது சீனாய் மலையல்ல, நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திடம் வந்து சேர்ந்திருக்கிறோம். சீயோன் மலையினிடத்திற்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த அன்பை நாம் அறிவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை அன்பை அறிவது தான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஸோ we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.